எப்பெல்லாம் குனிறமோ அப்பெல்லாம் முதுகு பிடிச்சி அவதிப்படுறீங்களா? நம்ம ஸ்பைனை சுத்தி பெல்விஸை சுத்தி இருக்கிற மசில் டைட்டா ஸ்டிஃபா இருக்கிறதுனால கோர் மசில் கம்மியா வேலை செய்யறதுனால ஸ்டிஃப்னஸ் வரும். அதுக்கு இந்த எக்ஸசைஸை நோட் பண்ணிட்டு பண்ணுங்க. மடக்கி வச்சுக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் நல்லா ரோல் பண்ணுங்க. நம்பர் 2 காலை மடக்கி செஸ்ட் கிட்ட நல்லா புல் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க. நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். அதே மாதிரி அந்த காலுக்கும் பண்ணுங்க. காலை மாத்தி இது மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு நல்லா புல் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கோங்க. 2 காலுக்கும் பண்ணிக்கோங்க. காலை நீட்டிட்டு ஒரு காலை மடக்கி ஆப்போசிட் நீக்கு இந்த பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீயை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு தரையை நோக்கி நல்லா புல் பண்ணுங்க. இந்த பக்கம் எல்லாம் ஸ்ட்ரெச்சா இருக்கும். அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. 2 காலையும் மடக்கி 90 டிகிரி கொண்டு வந்துட்டு நீயை 2த்தையும் ஸ்கியூஸ் பண்ணிட்டு காலை கீழே கொண்டு போய் டச் பண்ணிட்டு கம் பேக் வந்துருங்க. இது மாதிரி ஒரு 20 ரெப்படேஷன் ஸ்லோவா பண்ணுங்க. நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பேராஸ்பைனல் மசில் எகெயின்ஸ்ட் கிராவிட்டிக்கு அதிகமா வேலை செஞ்சுதாங்க ஆகணும். எப்போ நம்ம வயிறுல இருக்கிற மசில்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆர் வீக் ஆகுதோ அப்போ அந்த மசில் ஓவரா ஒர்க் பண்ணி டைட் ஆயிடுங்க. அதனாலதான் குடியிறப்ப ஸ்டிஃபா இருக்கும். அதுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. ஹெல்தியா இருங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.